கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சுட்டு பிடிக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட இருவர் உட்பட அனைவரும் நலமுடன் உள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட ஆண் நண்பர் தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் அவருக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் குணா, கார்த்தி, சதீஷ் ஆகிய 3 பேருக்கும் காலில் இருந்த குண்டுகள் அகற்றப்பட்டு இரத்த நாள அறுவை சிகிச்சை மற்றும் எலும்பு முறிவுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெண் தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதி பாத்ரூம்ல ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் வட மாநில பெண் ஒருவரை அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. பாய் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து சக பெண் தொழிலாளிகளை வீடியோ எடுத்த வில்லங்க பெண்மணி சிக்கியது எப்படி? ஆயிரக்கணக்கான பெண்கள் நள்ளிரவை உறங்க விடாமல் நடத்திய போராட்டம் விடியல் ரெசிடென்சியை விழிப்பிதுங்க வைத்தது. இத்தனை கண்களும் இங்கே காத்திருக்க காரணம் ரெசிடென்சி குளியலறையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு 3வது கண். ஆம், பெண்கள் விடுதியில் உள்ள குளியலறையில் ரகசிய கேமராவை வைத்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் பகிரப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரத்தை எதிர்த்துதான் இங்கே அனைவரும் விடிய விடிய கண் விழித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஹோசூர் அடுத்த ராயக்கோட்டை அடுத்துள்ள வன்னியபுரம் கிராமத்தில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு கிட்டத்தட்ட 6000 நிரந்தர பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதில் 18 முதல் 30 வயது வரையுள்ள பெண்களே அதிகம். பெண் தொழிலாளர்கள் தங்க லாலிக்கல் என்ற இடத்தில் விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் விடுதி கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடுக்குமாடி விடுதியில் ஒரு அறையில் 4 பெண் தொழிலாளர்கள் வீதம் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் விடுதியில் தங்கியிருந்த ஒரு இளம்பெண் 4வது பிளாக்கில் உள்ள ஒரு குளியலறையில் பட்டன் சைஸில் ஒரு ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார். பதறிப்போனவர் நேராக ஹாஸ்டல் வார்டனிடமும் நிர்வாகத்திடமும் முறையிட்டுள்ளார். ஆனால் அவர்கள் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ரகசிய கேமரா வைத்து பெண் தொழிலாளர்கள் குளிப்பதை படம் பிடித்த விஷயம் ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் விடியல் ரெசிடென்சி முன்பு போராட்டத்தில் இறங்கி உள்ளனர். வட மாநிலங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்து படம் பிடித்தவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி அவர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். அந்த இடமே பரபரப்பில் பற்றி எரிந்ததால் ஹோசூர் சார் ஆட்சியர் அக்ரித்தி சேத்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கேமராக்கள் வைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்தனர். அதே நேரத்தில் போலீசார் அந்த விடுதியில் அமைக்கப்பட்டிருந்த குளியல் அறைகளில் ரகசிய கேமராக்கள் ஏதேனும் இருக்கிறதா என மெட்டல் டிடெக்டர் கொண்டு தீவிர சோதனை நடத்தினர். ஆனாலும் அவர்கள் சமாதானமாகவில்லை. இதனிடையே விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்ததாக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலு குமாரி குத்தா என்ற 23 வயது பெண்ணை போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. பாத்ரூமில் ரகசிய கேமராவை வைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் நீலு குமாரி. 4 வருடங்களாக விடுதியில் தங்கி வேலை பார்த்து வரும் நீலு குமாரி
குளியலறையில் கேமராவை வைத்து சக பெண் தொழிலாளர்கள் குளிப்பதையும் உடை மாற்றுவதையும் படம் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வீடியோவை தனது ஆண் நண்பருக்கு அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நபர்தான் பெண் தொழிலாளர்களின் வீடியோவை இணையத்தில் பகிர்ந்தாரா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். இதில் பாதிக்கப்பட்ட பெண் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. இதனையடுத்து சக தொழிலாளிகள் குளிப்பதை வீடியோ எடுத்த நீலுகுமாரி குத்தாவை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரது ஆண் நண்பரையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் எத்தனை பெண்களின் வீடியோவை இவர்கள் இணையத்தில் பகிர்ந்துள்ளனர், இன்னும் எத்தனை இடங்களில் கேமராக்கள் வைத்துள்ளனர், ஆபாச வீடியோக்கள் விற்கப்படுகின்றனவா, எத்தனை வருடமாக இந்த பயங்கரம் நடக்கிறது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண போலீசார் நீலுகுமாரியிடம் விசாரித்து வருகின்றனர். ஹோசூர் அருகே ரகசிய கேமரா வைக்கப்பட்ட பெண்கள் விடுதியில் 100 பெண் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் தங்கும் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமராவை வைத்த வட மாநில பெண் நீலுகுமாரியை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் 10 குழுக்களாக பிரிந்து 100 பெண் போலீசார் விடுதியில் தீவிர சோதனை நடத்தினர். விடுதியின் மற்ற இடங்களில் ரகசிய கேமராக்கள் இருக்கின்றனவா என கண்டறிய போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜாய் கிறிசல்டா விவகாரத்தில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டபடி தாம் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கமளித்துள்ளார். ஜாய் கிறிசல்டா விவகாரத்தில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டபடி தாம் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கமளித்துள்ளார். சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஜாய்க்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என ரங்கராஜ் தெரிவித்ததாக மகளிர் ஆணையம் கூறியிருந்தது. இந்த நிலையில் அதுபோன்ற எந்த ஒப்புதலையும் தாம் அளிக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கமளித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தனிப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டியதால் இந்த திருமணம் நடந்ததாகவும் காவல்துறை புலனாய்வு அதிகாரி முன்பும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியுள்ளார். அத்துடன் ஒருபோதும் DNA பரிசோதனையை தாம் மறுத்ததில்லை என கூறிய அவர் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அதை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மகளிர் ஆணையத்தின் பரிந்துரையை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப் போவதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியுள்ளார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மாற்றி பேசுவதாக ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியுள்ளார். தான் DNA பரிசோதனைக்கு வலியுறுத்திய போதும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வேண்டாம் என்று மறுத்ததாகவும் தான் மிரட்டி திருமணம் செய்ய அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது எனவும் விமர்சித்துள்ளார். அத்துடன் தன் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்த ஜாய் கிறிசல்டா யாரின் பின்புலத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் இவ்வாறு செய்கிறார் என தெரியவில்லை என குறிப்பிட்டார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சுகாதாரமற்ற குடிநீரை அருந்திய கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சன்னியாசிப்பேட்டை ஊராட்சி பழைய காலனி பகுதியில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பராமரிப்பில்லாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து சுகாதாரமற்ற நிலையில் குடிநீர் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சிறுவன் உட்பட 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து சுகாதார குழுவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர். தனியார் தொலைக்காட்சி வாகனத்தின் மீது விஜயுடன் வந்த பவுன்சர்கள் வாகனம் உரசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெறும் தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டு தாவேக தலைவர் விஜய் மாமல்லபுரம் வந்தடைந்தார். அப்போது ஈசிஆர் பூஞ்சேரி வழியாக பொதுக்குழு நடக்கும் விடுதிக்கு அருகே விஜய் வந்து கொண்டிருந்த வாகனத்தை தொடர்ந்து வந்த பவுன்சர்களின் ஜீப் தனியார் தொலைக்காட்சி வாகனத்தின் மீது உரசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் தனியார் தொலைக்காட்சி வாகனம் லேசாக சேதமடைந்தது. குப்பை கொட்டும் விவகாரத்தில் சிவகங்கை நகராட்சி அலுவலக வாயிலில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பின்புறம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இந்த விவகாரத்தில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சிவகங்கை மீட்பு குழுவினர் நகராட்சி அலுவலகத்தில் குப்பையை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் நுழைவு வாயிலுக்கு பூட்டு போட முயன்றனர். இதனால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னையில் உள்ள வானகரம் அருகே 9 வயது சிறுவனை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓம் சக்தி நகர் பகுதியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த லக்ஷன் என்ற சிறுவனை தெருநாய்கள் கடித்து குதறியுள்ளது. இதில் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய சிறுவனை நாய்கள் துரத்தி சென்று விடாமல் கடித்துள்ளன. அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் தெருநாய்களை பிடித்து செல்ல வேண்டும் என மக்கள் கோரிக்கையும் விடுத்தனர்.